நான் ஒழுங்காக படிக்கலை, எனக்கு அரியர் இருக்குது, எனக்கு காசு இல்லை, வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. நீங்கள் டெஃபினட்டாக அந்த ரிவ்யூ ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொஞ்சம் மாறிச்சு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிச்சு. நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை, இதெல்லாம் டெவலப் பண்ணணும். நம்ம சும்மா எப்படி சுற்றிட்டு இருக்கிறது வந்து காசு இருக்கவங்க தான் படிக்க முடியும், ஃபினான்ஷியலாக நிறைய வேணும் அப்படின்றது இருந்துச்சு எனக்கு. யூனிவர்ஸ் லவ் ஸ்டபன் ஹார்ட்னு லிட்டரலாக அது என்னோட ஜேர்னியில் நான் பார்த்தேன். எல்லா கண்ட்ரிலுமே ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது. பாரிஸில் எப்படி இருக்குது? பாரிஸில் ரொம்பவே இருக்குது. 10 வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அது ஸ்கேம் நிறையா நடக்குது. ஸ்கேம் நிறையவே நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு தமிழ் நெட்வொர்க்கு குரூப் நிறைய பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி கூட நல்லா பயங்கரமாக பண்ணாங்க. ஆமாம், பார்த்தேன். தமிழ் பீப்புள்ஸ் அதிகவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, போகும்போது அவங்க ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் பார்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி லைஃப்பை தொலைச்சது உண்டு. கொஞ்சம் கஷ்டம். வந்து பார்ட் டைமில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். என்ன தேவையோ அதுக்கான கொஞ்சோண்டு சம்பாரிச்சுக்கிட்டு மிச்சம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறத கொஞ்சம் வச்சுக்கிட்டு. வணக்கம் முகுந்தன். போஞ்சூர். சொல்லுங்கள், ஃப்ரான்ஸ் லைஃப்லாம் எப்படி இருக்குது? ஃப்ரான்ஸ் லைஃப் சூப்பராக இருக்கும் சார். சிட்டி ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆர்கிடெக்சர்ஸ், பீப்புள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, பாரிஸோட நைட் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். பாரிஸ் வந்து நைட் லைஃப் எப்படி இருக்குன்னா, காலைல பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பட் நைட்டு பார்க்கும்போது எங்கடா போச்சு இந்த அழகு காலையில் அப்படின்னு. பாரிஸ் வந்து நைட்டு தான் போகணும், வெளில போகலாம். நல்லாயிருக்கும் உண்மையிலே. எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், காசு இருந்தால். காசு இருந்தால் எவ்வளோ வேணால் பண்ணலாம். அதை வேணா பண்ணலாம். அப்படியே நம்ம கம் பேக் டு குரோம்பட்டை பற்றி சொல்லுவோம். உங்களோட எங்கே நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் லைஃபு, உங்களோட ஃபேமிலி, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்கள். பார்ன் அண்ட் பட்டப் எல்லாமே சென்னை தான், குரோம்பேட்டில் தான் எல்லாமே. ஓகே. ஸோ நான் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே குரோம்பேட் பல்லாவரம், அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிச்சு. லைக் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். லைக் அப்பா வந்து பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து டிஎஸ்ஏ ஒர்க், லைக் லோன் ப்ரொசீஜர், இந்த லோன்லாம் ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே. இந்த ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே பிஸ்னஸ் தான் ஆக்சுவலாக? ஆரம்பத்துலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறோம். பட் இப்போ இதுவும் பண்ணுறாங்க, இதுவும் சேர்த்து லோனும் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஜென்ரலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஒரு எல்லாம் நினச்சதெல்லாம் எப்போ வேணால் பண்ண முடியாது. கண்டிப்பாக நிறையா இஎம்ஐ போயிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அதை பற்றிலாம் சொல்லுங்கள், கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் எல்லாரும் மட்டும் தான் மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம்னா டக்குன்னு நம்மளால் அது வாங்க முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அந்த மாதிரி தான் எனக்கும் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாஸ்டர்ஸும் கூட எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு தான் சொல்லுவேன். எடுத்தனுமே நல்லா பண்ண முடியல. ஸோ அதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு பண்ணுறதுக்கு. நிறைய டைம் எடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக 10th தான் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க? இல்லை, நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். லைக் நான் வந்து பேச்சுலர்ஸில் வந்து லைக் 5.8 CGPA 61% சம்திங் இருந்துச்சு. ஓகே. இதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இதை வச்சுட்டு தான் நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான். ஓகே. எங்கே உங்களோட இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் பண்ணீங்க? நான் படித்தது வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். நான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணேன். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணீங்க. எந்த இயர்? 2018 to 2022 பேட்ச். கோவிட் இயர். கோவிட் இயர். காலேஜே போட்டு ஒரு 1.5 வருஷம் கோவிடில் சொல்லலாம். அதுலேயும் கொஞ்சம் அதனாலேயும் பாஸ் பண்ணேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. ஏன்னா என்ன இருந்தாலும் மார்க் போட்டுறாங்கல்ல. அப்படி இல்லைன்னா இருந்துச்சு. அதாவது கோவிட் பீரியடில் இருந்துச்சு. பட் ஆனால் லாஸ்ட் செமஸ்டர் வந்து நாங்கள் நேரில் தான் போய் எழுதுகிற மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓகே. பட் ஆனால் முக்கியமான அந்த செமஸ்டர் வந்து நாங்கள் கோவிடில் தான் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் இப்போ எம்ப்ளாயியே ஐயோ கோவிட் பஜ்ஜா எடுக்கவே வேண்டாங்கிறீங்க. அவனுக்கு நாலேஜே இல்லை, ஸ்கில்லே இல்லைங்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி வந்து நீங்கள் கோவிட்லேயே படிக்கலன்னாலும் நீங்கள் நார்மலாக 4 வருஷமாக நீங்கள் பண்ணாலுமே இன்றைக்கி வந்து யாரும் எடுக்கிறதில்ல. ஏன்னா வந்து மேஜராக வந்து சர்டிஃபிகேஷன் பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே அவங்க அங்கே செக் பண்ணிடுறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை இன்டர்வியூவில் எடுத்துடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் மெயின், டிகிரிலாம் 2வது பக்கம் தான். இப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்கில் செட் வளர்த்தா தான் வேலை அப்படிங்கிறீங்க. ஸ்கில் செட் டெஃபினட்டாக அது இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சு அது ஒரு ப்ளஸ் தான். ஸ்கில் செட் வளர்த்திட்டு உங்கள் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் கஷ்டம். ஸோ சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ சும்மா சர்டிஃபிகேட்டும் பண்ணக்கூடாது. ஓகே. ஆனால் பார்க்கணும், நல்லா சர்டிஃபைடு வந்து நல்லா இருக்கா, அது ஃபியூச்சர் இருக்கா, எங்கே பண்ணுறோம், இதில் பண்ணுறோன்றது இருக்குது. ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் பார்த்துட்டாலே அவன் அதுலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும் நார்மலாகவே. ஓகே. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுவீங்க. உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறது தான் கேட்பான் டெஃபினட்டாக. ரெஸ்யூமில் இல்லாதது கேட்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேஷன் வந்து உங்கள் காலேஜ் டைமில் பண்ணீங்க? நாங்கள் காலேஜில் பண்ணும்போது காலேஜில் சொன்ன ஒரு சில சர்டிஃபிகேஷன் இதிலலாம் பண்ணோம். கவர்மெண்ட்லாம் ஒரு சில சர்டிஃபிகேஷன் பண்ணோம். என்னென்ன மாதிரி? MPLS இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறமேல் இதெல்லாம். ஆனால் நான் தனியாக நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அஜூர் பண்ணேன். அஜூர் 104 வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறமே நான் பண்ணேன்.
பண்ணீங்க. அது க்ளவுட் சர்டிஃபிகேஷன் நான் பண்ணது. மைக்ரோசாஃப்ட்டில் நான் அது பண்ணது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நீங்கள் சொன்னீங்க மார்க் நான் சரியாக வாங்கலை, 5.8 தான் வாங்கினேன். நீங்கள் ஏன் கோர்ஸ் கஷ்டமாக இருந்ததா இல்லை கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்களா? அது வந்து அந்த கோவிட் பீரியட் ஒன்று நம்ம வந்து அந்த டைமில் படிக்க வேண்டியதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம். அது ஒன்று ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் பசங்களோட மென்டாலிட்டி அப்படியே என்ஜாய் பண்ணணும் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் ஓகே அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கும் டக்குன்னு கோவிட் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் இயரில் தான் நான் வந்து படித்து நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணணுன்ற ஒரு இது வரும்போது தான் எனக்கு வந்து நிறையா தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, நீங்கள் அந்த டைமில் ஏதாவது பேக்லாக் வச்சு கிளியர் பண்ணிங்களா இல்லை? கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் வந்து அப்புறமே கிளியர் பண்ணிட்டேன். அந்த 4th இயர் முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது கடைசியில் நாங்கள் நேரில் போய் எழுதணும்னு சொன்னோம். ஸோ அந்த டைமில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க? கிளியர் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஸோ ஜென்ரலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து காசு நிறையா கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியும்னா அவங்களால எஜுகேஷன் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ரியலைசேஷன் இருந்ததா இல்லை முடிச்சோடனே தான் அது தோணுச்சா? அது எப்படி ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலாக? எனக்கு வந்து 4th இயர் வந்து பண்ணும்போது தான் நான் இந்த மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஒரு இது வரும்போது தான் எனக்கு தெரியும் நம்ம படிக்கணும். அப்போ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம பண்ணணும்ல. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன தெரியும் தெரியாதுன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நம்மளுக்கு நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, நம்ம கற்றுக்கல. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் நம்ம போடணும். அப்போ தான் தெரிய வந்துச்சு, அப்போ எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு பயத்தை உருவாக்கிச்சா இல்லை லேட்டாக ரியலைஸ் பண்ணீங்களா? இல்லை, அது லேட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த டைமில் ரியலைஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சு ரியலைஸ் பண்ணாமல், நான் காலேஜ் படிக்கும் போதே ஒரு ரியலைஸ் பண்ணிட்டேன். 4th இயர் போகும்போதே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் தேவை, நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை, இதெல்லாம் டெவலப் பண்ணணும். நம்ம சும்மா எப்படி சுற்றிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஓகே ஓகே. ஸோ ரியாலிட்டின்றது வேறு அப்படின்றது ஒரு சில சீனியர்ஸாக சொல்லும்பொழுது நம்மளுக்கு தெரியாது. அந்த 4th இயர் முடிச்சுட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்காம அப்புறமேல் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருப்பாங்களா, அப்போ தான் தெரியும் ரியாலிட்டி இது கிடையாது. நம்ம வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தோம் ஜாலியாக காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட, அது வேறு இது வேறு, அந்த மாதிரி அப்போ தான் தெரிய வரணும். ஓகே, ஏன்னா ஜென்ரலாக வந்து காலேஜில் அரியர்ஸ் இருந்தாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு கூட உட்கார முடியாது. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண விட்டாங்களா? இல்லை, எனக்கு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண விட்டாங்க. பட் ஆனால் வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்பயே 3rd இயர் முடிக்கும் பொழுதே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் அப்பயே வந்து நான் ஜெர்மன் கிளாஸ்லாம் சேர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ நான் ஜெர்மனி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் அப்பயே நான் ஜெர்மன் கிளாஸ்லாம் சேர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ அந்த 1 இயர் ஃபுல்லாக நான் ஜெர்மனுக்கு தான் நிறைய செலவு பண்ணேன். ஓகே, டைம் செலவு பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இதை கற்றுப்போம். ஓகே, வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அப்பயே கொஞ்சம் கற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சரி ஜெர்மனி கற்றுக்கோ, காசு எவ்வளோ வேணாலும் தந்துடுறாங்க. அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்க. நானும் அது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃப்ரீ சோர்ஸ் எங்கே கிடைக்குமோ அந்த நம்மளாம் தேட ஆரம்பித்தோம். ஓகே, பட் அப்புறமேல நம்மளுக்கு ஒரு டியூட்டர் கிடச்சாங்க. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணி தான் நானும் படித்தேன். நான் ஜெர்மன் வந்து படித்தேன். நான் B1 வரைக்கும் நான் படித்தேன். B1 வரைக்கும் கிளியர் பண்ணீங்க? B1 வரைக்கும் படித்தேன், கிளியர் பண்ணல. ஓகே, ஏன்னா ஜெர்மனி வந்து ஒரு 2 லெவல் எழுதுனேன். நான் எக்ஸாம் கொடுத்தேன். நான் A1 கிளியர் பண்ணிட்டு B1 கொடுத்தேன். பட் வந்து அப்போ அந்த டைமில் வந்து கிளியர் பண்ண முடியல. ஏன்னா அதன் மாடல் வந்து நிறையா இருக்கும். நம்ம A1 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் ஒரே மாடல், மாடல் நிறையா இருந்தாலும் ஒரே எக்ஸாம் தான். கரெக்ட், போனீங்கன்னா மொத்தமாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. கரெக்ட். ஆனால் இது அப்படி கிடையாது, தனித்தனியாக எழுதுவீங்க. B1லேருந்து லிசனிங், ஸ்பீக்கிங் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுதுவீங்க. கரெக்ட். ஸோ அது உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தது? ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. B1 முடிக்கிறது ரொம்ப சேலஞ்சாக தான் இருந்தது. ஆனால் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக முடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? லைக் ஆனால் நான் அப்புறமே வந்து B1 வந்து காலேஜ் முடிச்சு 6 months அந்த B1க்கு எடுத்துக்கிட்டேன். அந்த டைம் எடுத்துக்கிட்டேன். B1 முடிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமே சரி, அப்போ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொஞ்சம் மாறிச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிச்சிது. ஓகே, ஸோ அப்போ வந்து அப்பா வந்து என்னடா படிக்கணும்னு ஆசைப்பட்டா படி, மேற்கொண்டு திருப்பியும் B1 கூட ட்ரை பண்ணு, இல்லை உனக்கு ஜாபு போக முடிஞ்சா போ, இப்போ வீட்டு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, இனிமேல் நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கூடாது, நம்ம வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓகே, பட் ஆனால் அந்த 1 year ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும், நம்ம வந்து போக முடியல, மாஸ்டர்ஸ் பண்ண முடியல, ஓகே, ஒரு டிகிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம கற்றுக்க முடியல, வாங்க முடியல, ஓகே, அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு 1 year ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம 6 monthsலையோ 10 monthsலையோ விட்டு வந்தால் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மினிமம் ஒரு 1 year இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாகவே எடுத்துப்பாங்க வெளியில். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு பீரியடை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடித்தேன். ஆனால்
அந்த வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே நம்மளுக்கு ஹோப் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கும் போக முடியுன்றத ஹோப் இல்லை நம்மளுக்கு அந்த டைமில். ஸோ அப்படி தான் இருந்த சுச்சுவேஷன், அப்படி இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் வேறு ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண அப்போ தான் இந்த அஷூர்லாம் முடித்தேன். அதை முடிக்கும்போது தான் எனக்கு வந்து லைக் உங்கள் வீடியோஸ் கொஞ்சம் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. ஓகே, சரி பார்த்தேன் இதை சொல்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்கு நம்பிக்கை வராது எனக்கு அதெல்லாம். நான் யாரோ சொல்கிறாங்கன்னு போயிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து சரி ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரை கொடுப்போம், ஒரு லாஸ்ட் ஒரு ட்ரை அப்படி ஒரு சின்ன ஹோப்பில் தான் வந்து நான் வந்து மேம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போக போனேன், பட் ஆனால் இதான் என்னோட இதான் என்னோட ப்ரொஃபைலே இப்படி தான் இருக்குது, அதனால் முடியுமான்னு சொல்லுங்கள், இது பாசிபிளாக மட்டும் சொல்லுங்கள், எனக்கு இந்த இதுக்கு பாசிபிளா அதனால் முடியுமா அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட வந்து. லைக் அவங்க வந்து முடியும், நான் பார்த்துக்கேன், ரெடி பண்ணுவோம், நான் வந்து அவங்க வந்து நான் வந்து ஐயோ முடியும்னு சொல்லிட்டு இதுவும் நான் சொல்ல விரும்பல, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம கரெக்டான நம்ம அதுக்கு பார்க்கணும் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஹோப், லாஸ்ட் ஒரு ஹோப். ஓகே, நீங்கள் சொன்னீங்களா இடையில ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தது, அதனால தான் நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் டைம். அதாவது வந்து நான் என்னோடய வாழ்க்கையோட கோலை விட்டுட்டு, நான் என்னோடய ட்ரீமை விட்டுட்டு, நான் ஃபேமிலிக்காக அட் த ஏஜ் ஆஃப் 21 இன்னொன்று பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், எனக்கு பிடிக்காத விஷயம் பிடிச்சிருந்தாலும் இப்போ பண்ண வேண்டாம், பின்னாடி பண்ணணும், ஆனால் இப்போ பண்ணணும், ஃபோர்ஸ் டு டூ இட், வேறு ஐ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ், அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வேலைக்கு போனீங்க ஆக்சுவலாக. கரெக்டா? ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருந்தது? நம்மளால் இந்த சைடும் ஸ்டெப் வைக்க முடியாது, இந்த சைடும் ஸ்டெப் வைக்க முடியாது, அந்த டைமில் நம்மளுக்கு இது ஒண்டி தான் ஒரு ஆப்ஷன்ற மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம கஷ்டப்பட்டு ஏற்றுட்டு போயிட்டே தான் இருக்கணும், அதான் இதான் வாழ்க்கைன்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் வந்துடும். அந்த டைமில் வந்து நிறைய கண்ணீர்கள், நிறைய ஒரு கோவம் வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே டக்குன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அப்படியே நிற்போம் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வரும் தான். பட் ஆனால் அதுக்காக நம்ம ஃபேமிலியும் பார்த்தாங்கல்ல. கரெக்ட், ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். எனக்கு அதாவது எனக்கு பெரிய சப்போர்ட்டுன்றது எனக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லைன்னாலும் என்னால் இதுக்கு மேலே என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, அது கரெக்டான சுச்சுவேஷன் மாதிரி தான். இதுக்கு மேலே மேற்கொண்டு ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு வந்து A1க்கு ஒரு 7,000 8,000 ஆகும், B1க்கு ஒரு 15,000 ஆகும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும், அப்ராக்சிமேட்டாக அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆகும்போது திருப்பி நீங்கள் பண்ணுற மாட்டோம். நான் A1 பாஸ் பண்ணிட்டேன், பட் B1 வந்து உங்களுக்கு 4 மாடியூல் வரும். கரெக்ட். ஸோ ஐ திங்க் 400 மார்க்ஸ் சம்திங் நம்ம ஓவராலாக எழுதுவோம் நம்ம. ஓகே, ஒரு நாளைக்கு. ஓகே. ஸோ திருப்பி நம்ம வந்து அதுக்கு கேட்டு பண்ணுறது எனக்கு மனசு வரல. எங்கள் அப்பா கேட்டால் கொடுத்துருப்பாரு, எதாவது ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் எனக்கு மனசு வரல, நம்ம போயிடலாம் அப்படின்னு. பட் அந்த 1 இயர் வந்து போன கால் வச்சுட்டு திருப்பி பேக்கும் வர முடியல அந்த டைமில் என்னால். 1 இயர் முடிச்சு தான் ஆகணும் நம்ம, இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் போட்ட உழைப்பும் வேஸ்ட்டு. உங்களால் திருப்பியும் இதுக்கு ட்ரை பண்ணணும், கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் 1 இயர் ஃபுல்லாக போனேன். நான் ஜாப் பண்ணேன், நான் ஃபுல்லாக 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் நோக்கியில் டெலிகாமில் அங்கே ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறமேல் தான் நான் வந்து சரி ஆனால் அங்கே போகும்போது ஒரு மைண்ட் செட் மாறிடுச்சு கடைசியில். நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட், வேண்டாம் இந்த மாஸ்டர்ஸ்லாம் அப்படியே புதைச்சிரு அப்படின்றதான் இருந்துச்சு. பட் ஆனால் முடிச்சுட்டு திருப்பி நான் அஷூர்லாம் பண்ணிட்டு மூவிலாம் வர மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, அதெல்லாம் வந்து நமக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும், லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. காசு இருக்கவங்க தான் படிக்க முடியும், நிறைய மார்க் வேணும், ஃபினான்ஷியலாக நிறைய வேணும் அப்படின்றது இருந்துச்சு எனக்கு. சரி, நானும் ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த விஷயத்த. ஓகே. பட் ஆனால் ஒரு சின்ன ஹோப் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அதை வச்சுட்டு அப்புறமே தான் முடிவு பண்ணேன், சரி ஓகே ஒரு சின்ன ஸ்டபனாக முடிவு பண்ணணும். அதான் இந்த ஒரு சில இது சொல்லுவாங்களா, யூனிவர்ஸ் லவ் ஸ்டபன் ஹார்ட்னு. லிட்டரலாக அது என்னோட ஜேர்னியில் நான் பார்த்தேன். ஓகே, உங்களோட டெஸ்டினி என்னங்கிறது போய் ஆகணும். அது எனக்கு அது எப்படின்னா எனக்கு ஏன் கிடைக்கல, என்னால் ஏன் பண்ண முடியல, என்னால் மேற்கொண்டு ஏன் படிக்க முடியல, அந்த ஒரு கேள்வி வந்து அப்படியே நம்மளை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருச்சு. இது மாதிரி பொங்கி எழுந்த மாதிரி ஒரு ஞானம் அப்படி இருந்துச்சு. எடுத்தனமே அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வராதில்ல, எப்படின்றது வராது. பட் ஆனாலும் சரி ஓகே, ஒரு பார்த்துட்டு ஒரு 1 மந்த்
1.5 months டைம் எடுத்துக்கிட்டேன் நான் லிட்டரலாக. எடுத்துக்கிட்டு அப்புறமா சரி போய் ஒரு வாட்டி கேட்டுருவோமே, பார்த்துக்கலாம் அப்புறமேலே நம்ம ப்ரொஃபைல் செட் ஆகுமான்றதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்றது எனக்கு ஒரு இது இருந்தது. நம்மளால இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லாச்சும் பண்ண முடியுமா, இல்லை பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு ஆன்சர் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஜென்ரலாக 5.8 ஐ மீன் 58% 5.5னா மார்க் வந்து தேவைதான். ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு மார்க் இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கு, இதான் உங்கள் ப்ரொஃபைல்னா அதுக்கு ஏற்ற கண்ட்ரியை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்காக எல்லா கண்ட்ரிக்கும் நான் சொல்ல, அதுக்குன்னு ஒரு சில கண்ட்ரி நல்ல கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேடி போய்க்கிறது நல்லது. பட் எனக்கு என்னன்னா ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து யூரோப் தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சு எனக்கு லக்கியா. கரெக்ட். அது யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் 1 or 2 கண்ட்ரியை தவிர ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து ரெண்டுமே பெரிய, ஜெர்மனி சரி ஃப்ரான்ஸ் சரி பெரிய எக்கானமி, டெக்னாலஜி வைஸ் ரெண்டுமே நல்லா கரெக்ட் பெருசாக தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா டெவலப்பாக தான் இருக்காங்க. ஸோ நீ ஜெர்மனி போக முடியல அப்படிங்கிறதுனால தான் ஃப்ரான்ஸ் போனீங்களா, இல்லை ஃப்ரான்ஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு ஃப்ரான்ஸ்? ஜெர்மனி தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் நானும் என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி ட்ரை பண்ணோம். ஸோ ரெண்டு பேருமே ஃபினான்ஷியல் நம்ம சப்போர்ட் பார்த்து தானே நம்ம எந்த கண்ட்ரி சூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஜெர்மனி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு காரணம். அதே மாதிரி எக்கானமி வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் ஜெர்மன் படித்தேன். இத்தனைக்கும் நான் வந்து என் ப்ரொஃபைல் செட் ஆகான்னு தெரிஞ்ச மாதிரி ஜெர்மன் தாட் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. அந்த தைரியமும் வந்துச்சு எனக்கு. அதுக்காக தான் நான் B1 படிச்சுட்டு நம்ம C1 சீட் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. ஓகே. நிறைய பேர் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 2 years கோர்ஸை வந்து 3 years முடிப்பாங்க. ஏன்னா C1 கிளியர் பண்ணுறது கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக. ஆமாம், அதுவும் நடக்கும். அது நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படியே வச்சுருக்காங்க, கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அவங்க ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் இப்போ AI மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஓகே. கோர்ஸை பற்றி சொல்லுங்கள். ஏஐயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் தெரியும் ஏஐ தான் இனிமேல் ரூல் பண்ண போகுதுன்றது. ஸோ ஏஐ வந்து மற்ற கண்ட்ரிஸ் யூரோப்பில் கம்பேர் பண்ணுறது ஃப்ரான்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ப்ளஸ் இந்தியாவும் ஃப்ரான்ஸோட பாண்டிங் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அவங்ககிட்ட. கரெக்ட். ஆனால் என்ன, நம்ம வந்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஆமாம். ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டீங்களா? இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கற்றுக்கிட்டு சொல்லலாம். இப்போ தான் A1.1 காலேஜில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் அங்கே ஃப்ரெஞ்சு கற்றுக்கலன்னா பார்ட் டைம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பார்ட் டைம் கிடைக்காது தான், உண்மை தான் அது. பட் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க். ஆமாம், கிடைக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் வேணும். நெட்வொர்க்கிங் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்சே கற்றுக்கிட்டாலுமே, ஃப்ரெஞ்சே தெரிஞ்சாலுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கடை ஏறி இறங்கும், 10-20 கடை ஏறி இறங்கினா தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு தெரியலன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நெட்வொர்க் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரிலாம் கான்டாக்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க நெட்வொர்க்? நான் எங்கள் கூட ஒர்க் பண்ண என் கூட படிக்கிற பசங்களோட அவங்களோட அங்கிள்ஸ், மாமா அவங்களாம் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்களாம் வந்து கேன்ட்ரிங் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறாங்க, சமையல் செஞ்சு தரவங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் போவோம். அது கம்மிங் இந்த ஒரு சில இடத்துல ட்ரேட்லாம் நடக்கும். ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க போகிற மாதிரி நிறையா நடக்கும். ஈவன் தான் ஜெர்மனி மற்ற பக்கத்து போர்ச்சுகல் இந்த மாதிரி இங்கே நடந்தால் கூட இங்கேருந்து போகிறாங்க. கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கேருந்து காரில் ட்ராவல் பண்ணி சுவிட்சர்லாந்து அங்கே மாதிரி ட்ரேடுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்ட் டைம் பார்க்குறாங்க. அந்த ட்ரேடில் செய்கிற வேலைலாம் செஞ்சுட்டு திருப்பி அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியோட வீசா இருந்ததுன்னா அடுத்த கண்ட்ரிக்கு நீங்கள் அது ரொம்ப அட்வான்டேஜ். ஷெங்கன் வீசா கிடைக்கும். நானே ஜெர்மனி போயிட்டு வந்தேன். ஜெர்மனி போயிட்டு வந்தேன். எதுக்கு போனீங்க? ஃப்ரெண்டு அங்கே இருக்கான். ஸோ அதனால் போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. படிப்புனால போக முடியலனாலும் போயிட்டு வந்துடும், போயிட்டு வந்துடும்னு போயிட்டீங்க. ஓகே. கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஓகே. பாரிஸ். ஓகே. நீங்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், செலவு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதர்வே அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அந்த லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சில சமயம்லாம் தோணும்ல, எதுக்குடா நம்ம வந்து இங்கே இருக்கோம், நம்ம வந்து பார்த்தோன்னா, ஏன்னா அவன் செலவு பண்ணுறதும் நம்மளும் பார்த்தோன்னா ஒரு சில பேர்லாம் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஈவன் 4-5,000 euros பர் வீக்கெண்ட் செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஃப்ரான்ஸ் லைஃபு, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபு ரெண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். லைக் ஃப்ரான்ஸ் லைஃப்னு சொல்கிறத விட நான் பாரிஸ் லைஃப் பற்றி சொல்கிறேன். மற்ற சிட்டியில் ஃப்ரான்ஸில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பாரிஸில் எப்படி இருக்கும்னா அதிகமாக தான் இருக்கும், ரெண்ட் அதிகமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு
மாற்றமும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கேஃப்னு ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வந்து இந்த ஹவுசிங் அலோவன்ஸ் மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல கேஃப் அதிகமாக இருக்குது, உங்கள் காலேஜ் பக்கத்தில் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கேஃப் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ரெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹவுசிங் கிரைசிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ஸாக எடுத்துக்கிட்டீங்க, ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்க, எல்லா கண்ட்ரிலையுமே ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது. பாரிஸில் எப்படி இருக்குது? பாரிஸில் ரொம்பவே இருக்குது. அதுவும் இந்த செப்டம்பர் இன்டேக் இந்த மாதிரி இன்டேக்கில் வரும், மாஸ் இன்டேக்கில் வரும்போது உங்களுக்கு கிடைக்காது. நான் போகும்போது வந்து ஆஃபர் இருந்துச்சு, எங்கள் சம்மர் ஆஃபர்னு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமான ரெண்ட்டு இருக்கிற வீடு வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி என்னோட இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கேஃப் உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஓகே, அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போங்க. இப்போ செப்டம்பர் இன்டேக்லாம் போனால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆம்பர் ஹவுசிங் மாதிரி நிறைய பேர் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நான் ஒன்றுத்துலலாம் தேடினாலும் கிடைக்காது. நம்ம வந்து ஒரு 10 வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். நிறைய புரோக்கர்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஸ்கேம் நிறையா நடக்குது. ஸ்கேம் நிறையவே நடக்கும். அதுவும் பாதுகாப்பு. நீங்கள் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரும் போயிருக்காங்க ஏற்கனவே அந்த புரோக்கர் வச்சு வீடு எடுத்திருக்காங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அந்த புரோக்கர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இடையில பார்த்தேன் சம் வைலன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக ரேசிசம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது? நான் வந்து அந்த மாதிரி எதுவும் பார்க்கல, ரேசிசம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள மாதிரி பழகிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி நல்லாவே பழகுவாங்க. ஆமாம், they expect you to speak in பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனாலும் யார்கிட்ட பேசலாம், ட்ரெயினில் போனால் யார்கிட்ட வேணால் பேசலாம். ஒரு சில கண்ட்ரி மாதிரி கோல்டாக இருக்க மாட்டாங்க. பீப்புள்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருப்பாங்க. மற்ற கண்ட்ரிஸ்லாம் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் ஜாலியாக தான் இருக்கேன். கல்ச்சுரல் ஷிஃப்ட் வந்திருக்கும்ல, அதாவது வந்து நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் லைஃப் வந்து ரிவால்வ் அரவுண்ட் குரோம்பேட்டை சுற்றி தான் இருந்திருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆர்ப்பு ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ஒன்றும் பெருசாக பாசிபிலிட்டிஸ் டு கோ அவுட்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. இங்கேருந்து பாரிஸ், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு ஆக்சுவலாக. கண்டிப்பாக. ஸோ அந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட்டு அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது? மைண்ட் சைட் வைஸ் என்ன கைண்ட் ஆஃப் சேலஞ்ச்? சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. போன உடனே வந்து ஏன்னா நான் இங்கே இருக்கிற வரைக்கும், சென்னையில் இருக்கிற வரைக்கும் வீட்டில் ஏஞ்ச உடனே காஃபி, டிஃபன், லஞ்ச் எல்லாமே எனக்கு வந்து கையில் வந்துடும். ஆமாம், அப்படி தான் நான் 24 இயர்ஸ் நான் அப்படி தான் இருந்தேன். தட்டை கூட நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். எனக்கு லிட்டரலாக எனக்கு சோறு வைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் இப்போ நான் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதை நம்ம அடாப்ட் ஆகிடுவாங்க. அப்போ கற்றுக்கிட்டீங்களோ இல்லை? சமைக்க கற்றுக்கிட்டீங்க? சமைக்க கற்று தான் ஆகணும், இல்லைன்னா அந்த ஊர் சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக முடியும். எடுத்துன்னு அடாப்ட் ஆக முடியல. ஓகே ஓகே, லேட் ஆகணும் உங்களுக்கு அடாப்ட் ஆகுறது. ஆனால் நான் இப்போ அங்கே போய் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம். பட் என்ன சொல்கிறது, மற்றபடி உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. மைண்ட் செட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தனியாக இருக்கும். ஆமாம், என்ன மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் மேபி கஷ்டப்படலாம். ஓகே, வீட்லேயே கொஞ்சம் ஷெல்டரில் வளர்ந்த பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் ஆனால் வந்து இந்த ஹாஸ்டலில் வளர்ந்த பசங்க இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே சின்ன வயசுலேயே வந்து இந்த ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, ஜாப்காக வெளியூர்லாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடாப்ட் ஆகிக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் வெளில வந்து தான் ஆகணும். ஆக்சுவலி அங்கே போனால் அப்படி தான் இருக்கும். மெயினாக வந்து ஃபுட்டு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. ஓகே, நீங்கள் குக் பண்ண தெரியும்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். தமிழ் ஃபுட் வந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை. எல்லா பொருளுமே, எல்லா க்ராசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த அளவுக்கு தமிழ் நெட்வொர்க்கு குரூப் ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி கூட நல்லா பயங்கரமாக கொண்டாடி. ஆமாம், பார்த்தேன். செம்மையாக கொண்டாடி. வீடியோஸ்லாம் செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. நல்லாவே கொண்டாடி இருக்காங்க. தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாங்க. ஒரு சில ஏரியாவுக்கு போனால் நம்ம வந்து தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் பேசணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே தமிழ் பீப்புள்ஸ் தான் ஒரு சில இடத்துல நிறைய பேர் இருக்கும். ஆக்சுவலாக பிள்ளையார் சதுர்த்தி வந்து இங்கேயோட அங்கே நல்லா கொண்டாடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. யூரோப்லேயே தெரிவிக்க நல்லாவே கொண்டாடிருக்காங்க. ஃப்ரான்ஸ் வந்து நல்லாவே கொண்டாடி இருக்காங்க. ஓகே, அகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், பிளஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் போனீங்க, உங்கள் கோர்ஸ் வந்து 1 year + 6 months இன்டர்ன்ஷிப் கிடைக்குதா? இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது தான். அதாவது இன்டர்ன்ஷிப் வந்து வாங்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே, நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்துட்டாலே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும், என்ன ஸ்கில் பில்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு.
இன்டர்ன்ஷிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டாக தேவை. ப்ளஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு டெஃபினட்டாக டெவலப் பண்ணியே ஆகணும். ஓகே. அங்கே போயிட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து பார்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வச்சும் வாங்கலாம், பட் உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்குமா, நீங்கள் கேட்ட ரோல் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா போகும்போது அவங்க ஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் பார்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி லைஃப்பை தொலைச்சது உண்டு, நானும் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பார்த்து பணம் நிறையா சம்பாதிச்சு கற்றுக்கிறாங்க. ஒரு 6 months வந்து வீட்டில் கேட்க மாட்டாங்க, நல்லா பார்ட் டைம் சம்பாதிச்சிடும். 7th month வந்து சரி பார்ட் டைம் உள்ள நினைக்கும் போது 7th month வீட்டில் கேட்கணும். ஸோ கண்டிப்பாக மனசு வராது. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம். வந்து பார்ட் டைமில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். என்ன தேவையோ அதுக்கான கொஞ்சோண்டு சம்பாதிச்சுக்கிட்டு மிச்சம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறத கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டிக்கலாம், லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ரொம்ப ஃபுல்லாக பார்ட் டைம் பார்க்குறது வேணாம் தான் நான் சொல்லுவேன். படிப்பு ஸ்பாயில் நிறைய பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஓ, அது அவங்களோட இதே வீசா உங்களுக்கு வந்து ரினோவல் வந்து இயர்லி ஒன்ஸ் ரினோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து அப்புறமேல் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. வேலை கிடைக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீசா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்ட் டைம் பார்த்துட்டு வேலை கிடைக்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஊருக்கும் போய் ஆகணும் அப்போனா வீசா இல்லைனா. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்துடுறாங்க நிறைய பேர். சம்பாரிச்ச வச்சுட்டு கடன் அடைச்சிட்டு போதும் மிச்சத்தை நாங்கள் போய் தான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க நிறைய பேர். உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் என்ன? எனக்கு வந்து 18,000 euros, ரஃப்லி 18 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஐ மீன் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அதாவது வேலைக்கே ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருந்ததுனால தான் வேலைக்கே போனேன். நீங்கள் எப்படி வந்து அந்த 18 lakhs அட்ரஸ் பண்ணீங்க? ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் வேறு. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லோன் தான் நான் போனேன். ஓகே. ஏன்னா லோன் தான் எனக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து லோன் வந்து கிடச்சிறது இல்லை, ஏன்னா பேக்கப் நிறையா வேணும். ஸோ பேக்கப் இல்லைன்னா அதுக்கான நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எங்கள் அப்பா இந்த ஃபீல்டில் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. பட் ஆனால் ஈஸின்றதோட ரொம்ப அதில் வந்து குழப்பம் நிறையா வந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் நிறைய லூப் கண்டுபிடிச்சி சரி ஓகே இப்படி ஒரு வழி இருக்குது, அந்த மாதிரி நிறைய எங்கள் அப்பா கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்து அதில் அந்த லோனை நாங்கள் முடித்தோம். நாங்கள் எங்களுக்கு வந்துச்சு. ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்மிஷன் கிடச்சா போதும் போகலான்ற ஒரு இது கிடையாது. நிறையா பேர் வீசா வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆனவங்களும் உண்டு. அது கரெக்டான ப்ராசஸ் இருக்குது, அது கரெக்டாக கைட்னஸ் நம்ம போகணும். அது இருந்தால் மட்டும்தான் வாங்கிறது கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஓகே. நான் சொல்லணும்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க சொல்லணும். ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணிட்டு டக்குன்னு பணத்தை ரெடி பண்ணி அவங்க வீசா வாங்கிக்கலாம். ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஹோப் விட வேணாம். பிகாஸ் நான் போவேன்னு நினச்சி பார்க்கல, நானே போயிட்டேன்னா கண்டிப்பாக எல்லோரும் போகலாம்ல. ஸோ ஹோப் விட வேணாம். என்ன கைண்ட் ஆஃப் சாலரிஸ் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் சாலரிஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட்? நீங்கள் வந்து ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலரிஸ் என்ன வரும்? ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 3,000 to 4,000 euros வந்து கிடைக்கணும். ஏக்கு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 36,000லேருந்து பர் ஆனம் வந்து 48,000. நான் மந்த்லி 3,000 to 4,000. ஆமாம் 3,000 to 4,000 euros நம்மளுக்கு கிடைக்கணும் நமக்கு. அதான் வந்து நான் சீனியர்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அது சொன்னாங்க எனக்கு. ஏக்கு அந்த அந்த இது இருக்குது. அப்படின்னா ஒரு 1.5 years நீங்கள் லோன் அடைச்சிடலாம். லோன் அடைக்கிறது ஈஸியாக இருக்குது. வேலை கிடச்சுனா லோன் அடைக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச யூரோப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே தான். இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா 1 year 1.5 years நீங்கள் வந்து மேபி நிறைய நீங்கள் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 years வச்சுக்கோங்க. 2 yearsக்குள்ளே அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. ஸோ அது ஈஸி தான். ஆனால் கிடைக்கிறதுக்கான அந்த போடுற கிரவுண்ட் ஒர்க் அவுட் வந்து நிறையா இருக்கும். ஒரு ஃபேண்டசியில் வந்து நம்ம போடுறது வந்து வேணாம். உண்மையிலே படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் டெஃபினட்டாக போகலாம். ஒரு சின்ன மெசேஜ், அதாவது வந்து நான் ஒழுங்காக படிக்கலை, எனக்கு அரியர் இருக்குது, ஆர் லைக் எக்ஸாம்பிள் லைக் எனக்கு காசு இல்லை, இவன் நிறைய பேர் வந்து அவங்களோட ட்ரீமே தொலைச்சிட்றாங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. நீங்கள் டெஃபினட்டாக தட் வில் பி an எக்ஸாம்பிள் ஆர் லைக் மெசேஜ் டு த பீப்புள். லைஃப்பில் வந்து ஐ மீன் லைக் கடவுள் வந்து எவ்வளோ விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
அது மாதிரி என் லைஃப்பில் நான் பார்த்தது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அங்கேருந்து ஒரு கேட் ஓப்பன் ஆகிட்டே இருந்துச்சு என் லைஃப்பில். அந்த மாதிரி தான் இருந்தது லிட்டரலாக. ஸோ ஹோப்பு தான் சபனாக நினைக்கணும். அது நினச்சிட்டாலே போதும், அது நம்ம வந்து நடந்துடும். அது தானாகவே மற்றது நடக்க ஆரம்பிச்சிடும். PSW 2 years இல்லை, அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வந்து உங்களுக்கு 1 year + 6 months இன்டர்ன்ஷிப் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் 2 years கிடைக்கும் சார். ஸோ அந்த 2 yearsக்குள்ள யூ கெட் இன்டு த சம் கம்பெனி அண்ட் சேஞ்ச் த விசாஸ் கம்பெனிஸ் விசா ஆக்சுவலாக. அதான் மற்றவங்க என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஹோப் மட்டும் விட வேணாம், அவ்வளோதான். எல்லாருனாலையும் முடியும், ஏதோ ஒரு பாதை ஓப்பன் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ அந்த ஹோப் விடாமல் இருந்தாலே போதும். படிக்கணும் உண்மையில ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நம்மளோட சேனல்லேயே நிறையா ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களோட வீடியோ ஜிட்டோ பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க. நல்லா அவங்க நல்லா ஸ்டடீஸ் எல்லாமே நல்லா போகுது அவங்களுக்கு. உங்களோட வீடியோ பார்த்து இன்னும் நாளைக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட். தேங்க்யூ சார்.